கன்னியாகுமரி மாவட்டத்துல தங்கச்சியும் அண்ணனும் டியூஷன் போறாங்க. தங்கச்சி வந்து 7ஆம் வகுப்பு படிக்க, அண்ணன் வந்து 9ஆம் வகுப்பு வந்து படிக்கான். ஸோ டியூஷன்ல வந்து மொத்தமே 5 பெண்கள் தான் வந்து போறாங்க. அந்த வாத்தியார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மீதமுள்ள 4 பெண்களை வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். இந்த பெண்ணை, அதாவது இந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணை வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்றான், அட்டாக் பண்றான். சேம் டைம் அந்த பொண்ணு வந்து கத்துது. பக்கத்துல படிக்கக்கூடிய அவங்க அண்ணன், இந்த பொண்ணு ஒரு ரூம்ல இருக்கு, அந்த பையன் ஒரு ரூம்ல இருக்கான். என்னடா தங்கச்சி கத்துதா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து பார்க்கான். இந்த வாத்தியார் வந்து அந்த பெண்ணுகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்றான். அந்த பையன் வந்து ரெஸ்கியூ பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றான். பேரண்ட்ஸ் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சேம் டைம் வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. இப்போ அந்த டியூஷன் வாத்தியாரை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க. எப்போதுமே வந்து டியூஷன் அனுப்புறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ கரெக்டா தான் இருக்காங்களா, இந்த நபர்கிட்ட வந்து நம்ம அனுப்பலாமா அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து செக் பண்ணணும். சேம் டைம் டியூஷன்ல மிஸ்ஸா இருக்கட்டும் சாரா இருக்கட்டும், 2 பேருமே வந்து உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்ல பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கணும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ் தான் கவனமா இருக்கணும்.